அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 326 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் என்றால் பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்கின்ற அறத்தை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்துபவன். வாழ்நாள் மேல் என்றால் வாழ்நாள் மீது, செல்லாது உயிருண்ணும் கூற்று என்றால் கூற்றுவன் என்கின்ற உயிர் உண்ணுபவன் செல்ல மாட்டான். அதாவது பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்கின்ற அறத்தினை மேற்கொண்டு தனது வாழ்க்கையை நடத்துபவனின் வாழ்நாள் மீது கூற்றுவன் என்கின்ற உயிர் உண்ணுபவன் செல்ல மாட்டான் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். தொல்காப்பியர் தந்த தொல்காப்பிய மரபுப்படி காதல், அன்பு தொடர்பான அகம் பற்றியும், அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் உள்ளிட்டவை தொடர்பான புறம் பற்றியும், ஆக அகம் புறம் ஆகிய இந்த இரண்டு நிலைகளிலும் வாழ்க்கை நுட்பங்களை விளக்குகின்ற ஒரு ஒப்பற்ற இலக்கியம் திருக்குறள் என்பதை அறிகிறோம். பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதி அவற்றின்பால் அன்பு கொண்டு அவற்றை கொல்லாமல் அறவாழ்க்கை நடத்துபவனின் வாழ்நாள் மீது உயிரை பறிக்கின்ற, உயிரை எடுத்து உண்ணுவதாக கூறப்படுகின்ற கூற்றுவன் செல்ல மாட்டான். பிற உயிரினங்களின் மீது அன்பும் கருணையும் கொண்டிருப்பவரின் வாழ்விலே துன்பங்களின்றி அத்தகையவர் நீண்ட காலம் நிலைத்து நீடித்து இந்த மண்ணிலே வாழுவதற்கு அந்த கூற்றுவன், அந்த காலன் அனுமதித்து இருப்பான் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பித்தன் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான அருமையான அன்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. பிற மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்கள் மீதும் தூய்மையான உண்மையான அன்பு கொண்டு வாழுதலே தெய்வீகம் என்பதாகும். பிற உயிரினங்களை கொல்லுதல் உள்ளிட்ட இம்சைகளை செய்யக்கூடாது. கூட இருக்கின்ற உயிரினங்களின் மீது அன்பு கொண்டு கூடி வாழ்கின்ற மனிதர்களின் இதயங்களை உயர்ந்த தெய்வம் கூட அத்தகையவர்களை கண்டால் காண நேர்ந்தால் அவர்கள் முன்பு வணங்கி நின்று வாழ்த்தும். பிற உயிர்களை துன்பப்படுத்தி அவற்றின் உயிர் உள்ளிட்டவற்றை பறிக்கின்ற ஆசை இல்லாத மனிதர் தம்மை அத்தகையவர் உயிருக்கு துன்பம் செய்யும் நோக்கத்துடன் காலன் நெருங்க மாட்டான். அத்தகையவர்கள் காலம் கடந்தும் மெய் இன்பத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பார்கள் என்று மெய் பொருள் உணர்ந்த ஒரு நாயகன் குழந்தைகளுக்கு எடுத்து கூறுவது போல இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் அருள் உரை கூறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன். கவிஞர் புலமை பித்தனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க குழுவினருடன் TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அறம்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக.
அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் வணங்கும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசையில்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். ஆசையில்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசையில்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்கின்ற அறக்கருத்தினை மேற்கொண்டு தனது வாழ்க்கையை நடத்துபவனின் வாழ்நாள் மீது கூற்றுவன் என்கின்ற உயிர் உண்ணுபவன் செல்ல மாட்டான். அத்தகையவர்கள் இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து இன்பத்துடன் வாழ்வதற்கு உறுதுணை செய்வான் என்கின்ற கொல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிற உயிர்களுக்கு துன்பங்கள் விளைவிக்காமல், அவற்றை கொல்லாமல், அவற்றின் மீது அன்பும் கருணையும் கொண்டு வாழ்விலே சிறப்பாக செயல்பட்டு மேன்மையையும் புகழையும் சிறப்புகளையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 327. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.